அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். F-35 போர் விமானங்களில் தொடரும் கோளாறு, பாரிய பின்னடைவை சந்தித்த அமெரிக்கா. ரஷ்ய வடகொரிய ஜனாதிபதிகளிடையே தொலைபேசி உரையாடல். இஸ்ரேலுடனான போரின் போது 21,000 பேர் கைது, ஈரான் அறிவிப்பு. அகதிகள் முகாம் மீது துணை ராணுவ படையினர் தாக்குதல், 40 பேர் உயிரிழப்பு. பலுசிஸ்தானில் கிளர்ச்சியாளர்கள் திடீர் தாக்குதல், 9 பாகிஸ்தான் வீரர்கள் உயிரிழப்பு. அமுர் பகுதியில் ரஷ்ய பயணிகள் விமான விபத்து, எவரும் உயிர் பிழைக்கவில்லை. ஏமனின் ஆயுதப்படைகள் 4 முக்கிய இஸ்ரேலிய தளங்களை குறிவைத்து தாக்குதல். ஈரான் அனைத்து சூழ்நிலைகளிலும் லெபனானுக்கு துணை நிற்கும், வெளியான தகவல். ராஜஸ்தானில் விபத்து, 10 பேர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்காவின் F-35B போர் விமானங்களை வாங்கும் முடிவிலிருந்து உலக நாடுகள் பின்வாங்கி உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அவசர தரையிறக்கம் தொடரும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானம் ரேடாரில் கண்டறிய முடியாத ஸ்டெல்த் தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளதுடன் உலகின் மிக விலை உயர்ந்த விமானம் என்பதால் இதில் இருக்கும் தொழில்நுட்பங்களை நிறுவனம் ரகசியமாக பாதுகாத்து வருகின்றது. இந்த நிலையில் விலை மதிப்பு கொண்ட இந்த விமானங்கள் சமீப காலமாக அடிக்கடி பழுதாகி வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரிட்டன் கடற்படை பயன்படுத்தி வரும் இந்த வகை விமானம் கடந்த மாதம் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. பின்னர் 25 பிரிட்டன் பொறியியலாளர் குழு திருவனந்தபுரத்திற்கு வந்து விமானத்தில் பழுதை நீக்க கிட்டத்தட்ட 37 நாட்களுக்கு பிறகு அந்த விமானம் தாயகம் திரும்பியது. இதே போன்று ஒரு சம்பவம் ஜப்பானின் கிரிஷுமா நகரில் உள்ள ககோஷிமா விமான நிலையத்தில் நிகழ்ந்த நிலையில் பிரிட்டனை சேர்ந்த அதே வகை போர் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இதனால் ககோஷிமா விமான நிலைய ஓடுபாதை சிறிது நேரம் மூடப்பட்டதுடன் இதை ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் உறுதி செய்து விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக தெரிவித்தது. தற்போது அந்த கோளாறு சரி செய்யப்பட்டு வருவதுடன் 2 வார கால இடைவெளியில் இந்தியா மற்றும் ஜப்பான் என 2 நாடுகளில் உலகின் மேம்படுத்தப்பட்ட போர் விமானம் பழுது காரணமாக தரையிறங்கி இருக்கின்றது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கும் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன்னுக்கும் இடையே தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எதிர்காலத்தில் ரஷ்ய ஜனாதிபதி எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முழு ஆதரவளிப்பதாக வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் நாளை மறுநாள் நடைபெறவிருக்கும் சந்திப்புக்கு முன்னதாக ரஷ்ய ஜனாதிபதி வடகொரிய ஜனாதிபதியுடன் தொலைபேசி உரையாடல் நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது முக்கியமான கலந்துரையாடல் ஒன்றும் நிகழ்த்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேலுடன் நடைபெற்ற போரின் போது சந்தேகத்தின் பேரில் 21,000 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் அரசு அறிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகளுக்கும் இடையில் கடந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி முதல் நடைபெற்ற போரானது ஜூன் 24ஆம் தேதி அன்று 12ஆம் நாளை எட்டிய போது போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த போர்க்காலத்தில் ஈரானில் சந்தேகத்தின் அடிப்படையில் பாதுகாப்பிற்காக சுமார் 21,000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூடானில் அகதிகள் முகாம் மீது துணை ராணுவ படைகள் நடத்திய தாக்குதலில் 40 பேர் கொல்லப்பட்டனர், 19 பேர் காயமடைந்தனர். சூடானில் வடக்கு டார்பூர் மாகாணத்தின் அல்-பாசிருக்கு அருகிலுள்ள அகதிகள் முகாமான அபிஷோக் முகாம் மீது திங்கட்கிழமை இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. அரசு படைகளுக்கு எதிராக இயங்கி வரும் துணை ராணுவ படை இந்த தாக்குதலை நடத்தியது.
இந்த அகதிகள் முகாமில் சுமார் 4,50,000 அகதிகள் தங்கியுள்ளனர். இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள இந்த முகாம் கடந்த காலங்களிலும் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது. அரசு படைகள் மற்றும் RSF இடையே நடந்து வரும் உள்நாட்டு போரில் லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து இதுபோன்ற முகாம்களில் தஞ்சம் புகுந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 9 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். நேற்று வாஷுக் மாவட்டத்தில் உள்ளூர் காவல் நிலையம் மற்றும் எல்லை பாதுகாப்பு படை முகாம்கள் மீது கிளர்ச்சியாளர்கள் துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தினர். மூத்த காவல்துறை அதிகாரியொருவர் கூறுகையில், பாதுகாப்பு படையினர் கடந்து சென்ற போது இந்த தாக்குதல் நடந்துள்ளது. சமீப காலங்களில் நடந்த மிக மோசமான தாக்குதல் இது. இந்த தாக்குதலில் 9 வீரர்கள் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டனர் என்று தெரிவித்துள்ளார். பலுசிஸ்தானில் வன்முறை தாக்குதல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. சமீபத்தில் கராச்சியில் இருந்து குவேட்டாவுக்கு சென்ற பேருந்து மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்த சம்பவத்தில் 3 பயணிகள் கொல்லப்பட்டனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். கில்லா அப்துல்லா மாவட்டத்தில் உள்ள ஒரு சந்தையிலும் குண்டு வீசப்பட்டது. இதில் 4 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 20 பேர் படுகாயமடைந்தனர். சீன எல்லைக்கு அருகிலுள்ள அமுர் பகுதியில் ரஷ்ய பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முதற்கட்ட தரவுகளின்படி 5 குழந்தைகள் உட்பட 43 பயணிகள் மற்றும் 6 பணியாளர்கள் விமானத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் குறித்த விமானத்தில் பயணித்த யாரும் உயிர் பிழைக்கவில்லை என்று ரஷ்ய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அங்காரா விமான நிறுவனத்தால் இயக்கப்படும் ரஷ்ய ஆண்டோனோவ் 24 விமானம் 40 பேரை ஏற்றிச் சென்ற பொழுது விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களுடனான தொடர்பை இழந்ததாக உள்ளூர் அவசரகால அமைச்சு தெரிவித்துள்ளது. காணாமல் போன ரஷ்ய பயணிகள் விமானத்தின் எரியும் உடற்பகுதியை மீட்பணியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விமானத்தில் பயணித்த யாரும் உயிர் பிழைக்கவில்லை என்றும் ரஷ்ய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஏமனின் ஆயுதப்படைகள் ட்ரோன் நடவடிக்கைகளிலும் 4 முக்கிய இஸ்ரேலிய தளங்களை குறிவைத்துள்ளன. ஏமனின் படைகளின் செய்தி தொடர்பாளர் யாக்யா சாரி இந்த படைகளின் ட்ரோன் பிரிவு 6 ட்ரோன்களை பயன்படுத்தி 4 இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசங்களில் உள்ள ஹைஃபா, நெகேவ், அல் ரஜ்ராஜ் மற்றும் பீர்செபா ஆகிய பகுதிகளில் இஸ்ரேலிய ஆட்சியின் 4 முக்கிய இடங்களை குறிவைத்ததாகவும் அறிவித்துள்ளார். செயற்பாடுகள் அவற்றின் நோக்கங்களை வெற்றிகரமாக அடைந்ததாக அறிக்கை வலியுறுத்தியது. பாலஸ்தீனியர் இலட்சியத்தை வெகுஜன கொலைகள், பட்டினி மற்றும் இடப்பெயர்ச்சி மூலம் ஒழிக்கும் சியோனிச ஆட்சியின் திட்டத்தின் தொடர்ச்சி அனைத்து அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஏமன் படை செய்தி தொடர்பாளர் எச்சரித்துள்ளார். இந்த இலட்சியத்தை அளிப்பது மற்ற நாடுகள் மற்றும் அரசுகளுக்கு எதிரான ஆக்கிரமிப்புக்கு ஒரு முன்னோடியாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நாடுகள் உம்மாவின் முதல் பாதுகாப்பாக காசாவில் எதிர்ப்பை ஆதரிக்காவிட்டால் ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட்டு காசா பகுதி மீதான முற்றுகை நீக்கப்படும் வரை ஆதரவு நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அறிக்கை முடிவு செய்துள்ளது. அனைத்து சூழ்நிலைகளிலும் லெபனான் மக்களுக்கு ஈரான் துணை நிற்கும் என்று ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் தெரிவித்துள்ளார். லெபனான் பிராந்தியத்திற்கான தனது பயணத்தின் 2வது கட்டமாக அங்கு சென்றுள்ள ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் அலி லாரிஜானி லெபனான் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த புதன்கிழமை காலை பெய்ரூட்டை வந்தடைந்தார். ஈரான் மற்றும் லெபனான் இரண்டும் ஆழமான நாகரிகத்தை கொண்டுள்ளன. பல நூற்றாண்டுகளாக இரு நாடுகளுக்கும் இடையே எப்போதும் நெருங்கிய உறவுகள் இருந்து வருகின்றன என்று விமான நிலையத்துக்கு வந்தபோது லாரிஜானி கூறினார். இந்த கலாச்சார தொடர்பு இரு நாட்டு மக்களிடையே ஒரு சிறப்பு பிணைப்பை உருவாக்கியுள்ளது. லெபனான் மக்கள் துன்பப்பட்டால் ஈரான் மக்களும் இந்த வலியை உணர்வார்கள் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த சூழ்நிலைகளிலும் லெபனானின் அன்பான மக்களுக்கு நாங்கள் துணை நிற்போம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ராஜஸ்தானின் தௌசா மாவட்டத்தில் இடம்பெற்ற வீதி விபத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ராஜஸ்தானின் தௌசா மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் லொரி மீது வேன் மோதி விபத்துக்குள்ளானதில் வேனில் பயணம் செய்த 7 குழந்தைகள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளதோடு
மேலும் 22 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.